இவங்க யார் இவங்களை இவ்வாறு அழுக வைக்கிறார்களோ அவர்களிடமே திரும்ப போய் நின்று அவங்களுக்கு திரும்பவும் உதவி செய்வார்கள். ஏன்னா இது ஒரு மோட்ச ராசி. அப்போ தன்னை கர்மாவை தீர்த்து கொள்ள வேண்டும். நம்ம யாராவது கழுவி ஊத்தினாலும் திரும்பவும் அவர்களிடம் போய் ஒரு உதவி செய்வது, கர்மாவை தீர்த்து கொள்வது. நீ என்னை அடிக்கிறியா அடி, நீ என்னை உதைக்கிறியா உத, நீ என்னை திட்டுறியா திட்டு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப திட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு அதிகம் ஏற்படுகிறது. எதையோ ஒரு விஷயத்தை பண்ணி எப்படியாவது குழந்தைகளை இவர்கள் கரையேற்றி விடுகிறார்கள். 9ஆம் இடத்தை வைத்து பார்க்கும் பொழுது 9ஆம் அதிபதி ராசியில் நீசம் அப்படிங்கிறதுனால பின்னாளில் இவர்கள் ஜெயிக்கிறார்கள். 10ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் இவர்களுக்கு 6ஆம் வீட்டில். அப்போ இவர்களுடைய சம்பாத்தியம் ஒண்ணுதான், தன் காலில் நிற்பது மட்டும்தான் ஒரு லாங் டேர்ம்ல இவர்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் இவர்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திரகாரகன் சுக்கிரன் நீசம். இது நான் ஏற்கனவே இதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டேன். குழந்தைகளுக்காக பல்லை கடித்து கொண்டு வாழக்கூடிய நபர்கள் நிறைய விருச்சிக ராசி சகோதரிகள் இருக்கிறார்கள். 12ஆம் வீட்டில் சனி என்பவர் உச்சம். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இவர்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அம்மா இவர்களுடைய குடும்ப சொத்து கலத்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இவர்களுக்கு கை கொடுப்பதில்லை. காதல் கல்யாணம் ஒரு 75% விருச்சிக ராசி சகோதரிகளுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கிறது.